வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி கெத்து காமிக்கிறாரு, அமித்ஷாவுக்கே டஃப் கொடுக்கிறாரு இப்படின்னு டைட்டில் போன்றீங்களே. 2 நாள் முன்னால தானே எடப்பாடி குழம்பிட்டு இருக்கிறாரு, உறுதியோடு இல்லாம இருக்கிறாரு, நம்பிக்கை இல்லாம பேசுறாரு, இப்படி எல்லாம் போட்டீங்க. ஒரே நாள்ல மாறிடுவீங்களா அப்படின்னு நினைக்கலாம். எடப்பாடி தன்னுடைய மனநிலையை மாத்திட்டு இருக்காரு. அது அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல தெரியுது, கூட்டங்கள்ல பேசுற முறையில அது வெளிப்படுது. அரசியல்வாதிகளும் நம்ம மாதிரி சாதாரண மக்கள் தான். ஒரு சின்ன விஷயம் அவங்களுடைய மனநிலையை மாத்திரும். எடப்பாடி கிட்ட எல்லாரும் என்ன கேட்டாங்க, முக்கியமா பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க, ஐயா அடுத்த வருஷம் தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுதானே வேணும், வச்சுக்கோங்க, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. இது என்னடா இது, அமித்ஷா எங்க போனாலும் அடுத்த வருஷம் பாஜக இடம் வகிக்கின்ற ஆட்சி நடைபெறும், ஆட்சி வரும், அடுத்த வருஷம் தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி இருக்கும், அதுல பாஜக இடம் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதிமுகவை எடப்பாடியை காலி பண்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் கூட வந்துச்சு. அதனால என்ன ஆகுங்கிற நிலைமையே தெரியல. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிர்மறையா மோதல் நடந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் கூட வந்துச்சு. இதுலதான் எடப்பாடி தெளிவா சொல்லிட்டாரு, தனித்து ஆட்சி அமைக்கும். எடப்பாடியுடைய மனநிலை மாறி இருக்கு. அமித்ஷா என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். அமித்ஷா ஏன் இப்படி சொல்றாரு, பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்த. அதிமுக தொண்டர்கள் மட்டும் உற்சாகம் அடையக்கூடாதா, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னா அதிமுக தொண்டர்கள் எதுக்கு போய் இரட்டலைக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் நேரடியா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். தெளிவா தான் இருக்கிறாரு. ஆனா தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னா சும்மா சொல்றாரா? இல்ல, மனம் நல்லா உணர்ந்துதான் சொல்றாரு. அவர்கிட்ட அந்த தெளிவு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட பேசுற முறையிலும் சரி, அவருடைய மனநிலை மாறி இருக்கு. இப்படியே குழம்பி போய் இருந்தா, நம்பிக்கை இல்லாம இருந்தா யாரு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அடுத்த வருஷம் என்ன வேணா நடக்கட்டும், மேலும் நிறைய டைம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஆண்டு இறுதியில எடப்பாடி என்ன முடிவு எடுப்பாரு, பாஜகவை கூட்டணியில வச்சுக்கிறாரா இல்ல கடைசி நிமிஷத்துல கட் பண்ணி அனுப்பிச்சிருவாரா, இதெல்லாம் சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் எத்தனை பேரை கட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. சசிகலாவை கட் பண்ணி அனுப்பிச்சாரு, டிடிவி தினகரனை கட் பண்ணி அனுப்பிச்சாரு, ஓபிஎஸ் அவரையும் போக சொல்லிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் என்னன்னா வர்றேன் வர்றேன் வர்றேன்னு கேட்டுட்டே இருக்கிறாரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லைங்க, வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாள் வேண்டாம் அவரை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னவர், இப்போ இதெல்லாம் இப்ப பேசாதீங்க, ஜனவரிக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாராம். இதனால என்ன தெரியுது, அவ்வளவு சீக்கிரம் அவரு இறங்கி வந்துட மாட்டார் இருந்த நிலைமை மாறி இறங்கி வந்தா என்ன அப்படி நிலைமைக்கு வந்துட்டாரு. அடுத்து அவர் சுற்றுப்பயணம் போறாரு, தஞ்சாவூர்ல ஆரம்பிக்கிறாரு. அது அடிப்படையில அந்த பகுதி முழுக்க முக்கரத்த சமூகம் அதிகமுள்ள இடம். இப்போதைக்கு அதிமுக பின்னால அந்த சமூகம் இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா டிடிவி போன பிறகு, ஓபிஎஸ் விலகின பிறகு அதிமுகவுக்கு முக்கரத்தூர் முழு மனதோட ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல போய் கூட்டத்தை கூட்டுறாரா அப்படின்னு எடப்பாடி பாப்பாரு. அடுத்த தேர்தலுக்கு முன்னால ஓபிஎஸ் சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் தான் சொல்லிட்டாரு, தனித்து போறத சொல்லிட்டாரு, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. திமுக போட்டு அடி நடிக்கிறாரு. அதிமுக மட்டும் கொஞ்சம் சாஃப்டாவே வச்சிருக்கிறாரு. அப்போன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு வருவாரா யாருக்கு தெரியும், கடைசி நிமிஷத்துல முடிவு பண்ணலாம். அதுவும் எடப்பாடிக்கு இருக்கு. சரி போகட்டும், தேர்தலுக்கு அப்புறம். ஏன்னா விஜய் கிட்டத்தட்ட 10% ஓட்டு வாங்குவார் அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க. 10, 15, 20, 25 கூட சில தொகுதிகளை போகலாம். ஒரு 10, 12 தொகுதிகள் கூட ஜெயிக்கலாம், ஜெயிக்காம கூட போகலாம். அல்லது ஒரு 8, 9 தொகுதி ஜெயிச்சா கூட ஆட்சி அமைக்க போறது யாரு அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா விஜய் இருக்கலாம். விஜய் ஒருவேளை அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாரோ அப்படின்னு எடப்பாடி நினைச்சிருக்கலாம். அதனால கொஞ்சம் நிமிர்ந்து நின்னுட்டாரு, கெத்து காமிக்கிறாரு, அமித்ஷாவுக்கே டஃப் கொடுக்கிறாரு. எடப்பாடி அவ்வளவு கம்மியா மதிப்பிட முடியாதுங்க, ரொம்ப டஃப்பானவர். ஏன்னா அவரு அடிமட்டத்திலிருந்து வந்தவர், முதலமைச்சராக இருந்தவருங்க. அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு இப்போ தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.